ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ லைக் யூசேஜ் ஆஃப் இங்கிலீஷ் சென்டென்சஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம எவ்ரிடே யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் ஐ லைக்கில் நம்ம எப்படிலாம் பேசிகிட்ருக்கோன்னு சொல்லிவிட்டு நம்ம இங்கிலீஷ் வித் தமிழ் மீனிங்கோடு பார்க்க போகிறோம். உங்களுக்கு வீடியோ பிடித்திருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது நம்ம யாராவது ஒருத்தவங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நான் சொல்லுவோம் ஐ லைக் யூ, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை விரும்புகிறேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஐ லைக் யூ, ஐ லைக் யூ, நான் உன்னை விரும்புகிறேன், அதாவது உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஐ லைக் தட், எனக்கு அது பிடிக்கும். ஐ லைக் தட். இப்போ ஏதாவது ஒரு திங்ஸ் இருக்குது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஸ்வீட்ஸ் இருக்குது, அப்போ நம்ம சொல்லலாம் ஐ லைக் தட், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஐ லைக் மியூசிக், எனக்கு இசை பிடிக்கும், எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும், எனக்கு இளையராஜா ரகுமான் மியூசிக் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஐ லைக் மியூசிக், எனக்கு இசை பிடிக்கும். ஐ லைக் மியூசிக், எனக்கு இசை பிடிக்கும். ஐ லைக் மியூசிக் எ லாட், எனக்கு இசை மிகவும் பிடிக்கும், எனக்கு ரொம்ப 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 மியூசிக் பிடிக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. எனக்கு எப்போதுமே மியூசிக் ரொம்ப அளவுக்கு அதிகமாக பிடிக்கும், நான் எனி டைம் கேட்டுகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஐ லைக் மியூசிக் எ லாட், எனக்கு இசை மிகவும் பிடிக்கும். ஐ லைக் யூ, நான் உன்னை விரும்புகிறேன். ஐ லைக் தட், எனக்கு அது பிடிக்கும். ஐ லைக் மியூசிக், எனக்கு இசை பிடிக்கும். ஐ லைக் மியூசிக் எ லாட், எனக்கு இசை மிகவும் பிடிக்கும், எனக்கு இசை மிகவும் பிடிக்கும். ரிப்பீட் ஒன்ஸ். ஐ லைக் யூ, நான் உன்னை விரும்புகிறேன். ஐ லைக் தட், எனக்கு அது பிடிக்கும். ஐ லைக் மியூசிக், எனக்கு இசை பிடிக்கும். ஐ லைக் மியூசிக் எ லாட், எனக்கு இசை மிகவும் பிடிக்கும், அதாவது எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் பீயிங் அலோன், நான் தனியாக இருக்க விரும்புகிறேன். தயவுசெய்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் கொஞ்சம் ஃபீலிங்ஸாக இருக்கேன், எனக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் தனியாக இருந்தேனே நான் கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ்டாக இருக்கும், நான் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவேன், நான் கொஞ்சம் தனியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ நம்ம சொல்லலாம் நான் தனியாக இருக்க விரும்புகிறேன், நான் தனியாக இருக்க விரும்புகிறேன். ஐ லைக் பீயிங் அலோன், நான் தனியாக இருக்க விரும்புகிறேன். ஐ லைக் பாஸ்கெட் பால், எனக்கு கூடைப்பந்து பிடிக்கும், எனக்கு ஸ்போர்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், அதில் எனக்கு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஐ லைக் பாஸ்கெட் பால்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஐ லைக் ஆல் ஆஃப் யூ, எனக்கு உங்கள் அனைவரையும் பிடிக்கும், உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க அனைவரும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எனக்கு உங்கள் அனைவரையும் பிடிக்கும்னு சொல்லுவோம் இல்லைங்களா. உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற அனைவரையும் பிடிக்கும், அப்போ நம்ம சொல்லலாம் ஐ லைக் ஆல் ஆஃப் யூ. ஐ லைக் ஆல் ஆஃப் யூ, ஆல்னால் எல்லாரும். ஐ லைக் ஆல் ஆஃப் யூ, எனக்கு உங்கள் அனைவரையும் பிடிக்கும். ஐ லைக் சி யூ, உன்னை பார்க்க விரும்புகிறேன், நான் உங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஐ லைக் சி யூ, நான் உன்னை பார்க்க விரும்புகிறேன், உன்னை பார்க்க விரும்புகிறேன். ஐ லைக் பீயிங் அலோன், நான் தனியாக இருக்க விரும்புகிறேன். ஐ லைக் பாஸ்கெட் பால், எனக்கு கூடைப்பந்து பிடிக்கும். ஐ லைக் ஆல் ஆஃப் யூ, எனக்கு உங்கள் அனைவரையும் பிடிக்கும். ஐ லைக் சி யூ, உன்னை பார்க்க விரும்புகிறேன். ஐ லைக் டு கீப் ஃபிட், அதாவது நான் ஃபிட்டாக இருக்க விரும்புகிறேன், நான் ரொம்ப ஃபிட்னஸாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லுவேன் இல்லைங்களா. அப்போ நம்ம சொல்லலாம் ஐ லைக் டு கீப் ஃபிட், அதாவது நான் ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும். ஐ லைக் டு சிம்பிளிசிட்டி, நான் ரொம்ப சிம்பிளாக இருந்ததாங்க எனக்கு பிடிக்கும், நான் மேக்கப்லாம் பண்ண மாட்டேன், நான் ரொம்ப சிம்பிளாக எளிமையாக தான் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஐ லைக் டு சிம்பிளிசிட்டி, நான் எளிமையை விரும்புகிறேன், அதாவது நான் எளிமையை விரும்புகிறேன், நான் ரொம்ப சிம்பிள்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஐ லைக் டு ட்ராவல், நான் பயணம் செய்ய விரும்புகிறேன், எனக்கு ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணால் பிடிக்கும், நான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர்த்துக்கு ட்ராவல்னால் பிடிக்காது, சில பேர்த்துக்கு ட்ராவல்னால் ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவாங்க, ரொம்ப லாங் ட்ராவல் போவாங்க. ஐ லைக் டு ட்ராவல், நான் பயணம் செய்ய விரும்புகிறேன். ஐ லைக் டு ரீட், நான் படிக்க விரும்புகிறேன், நான் ஏதாவது புக்ஸு சம் ஸ்டோரிஸ் நான் எப்போதும் படிச்சுக்கிட்டே இருப்பேன், எனி டைம் நான் ரீடிங் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு சில பேர் சொல்லுவாங்க. எனக்கு புக்கு படிக்கிற ஹேபிட்ஸ் இருக்குது, நான் ரொம்ப நேரம் படிச்சுட்டே இருப்பேன். ஐ லைக் டு ரீட், நான் படிக்க விரும்புகிறேன். ஐ லைக் டு கீப் ஃபிட், ஐ லைக் டு கீப் ஃபிட், நான் ஃபிட்டாக இருக்க விரும்புகிறேன். ஐ லைக் டு சிம்பிளிசிட்டி,
ஐ லைக் டு சிம்பிள்சிட்டி. நான் எளிமையை விரும்புகிறேன். நான் எளிமையை விரும்புகிறேன். ஐ லைக் டு ட்ராவல். நான் பயணம் செய்ய விரும்புகிறேன். ஐ லைக் டு ட்ராவல். நான் பயணம் செய்ய விரும்புகிறேன். ஐ லைக் டு ரீட். நான் படிக்க விரும்புகிறேன். ஐ லைக் டு ரீட். ஐ லைக் ஸோ மச் யூ. எனக்கு உன்னை மிகவும் பிடிக்கும். அதாவது நம்ம எப்படி சொல்லுவோம், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் பண்ணுறது எல்லாமே நான் ஒவ்வொன்றும் ரசித்து பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐ லைக் யூ ஸோ மச்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஐ லைக் ஸோ மச் யூ. ஐ லைக் ஸோ மச் யூ. எனக்கு உன்னை மிகவும் பிடிக்கும். எனக்கு உன்னை மிகவும் பிடிக்கும். ஐ லைக் ஸோ மச் யூ. ஐ லைக் ஸோ மெனி திங்ஸ். ஐ லைக் ஸோ மனி, அதாவது ஸோ மெனி திங்ஸ், எனக்கு பல விஷயங்கள் விரும்புகிறேன். நான் பல விஷயங்களை விரும்புகிறேன். எனக்கு ஒரு ஸோ மெனி திங்ஸ் பிடிக்கும். நான் ஷாப்பிங் பண்ணுறது பிடிக்கும். நான் மார்க்கெட் போடுறது பிடிக்கும். எனக்கு பர்ச்சேஸ், அதாவது ட்ரெஸ்ஸிங் நிறைய எடுக்கிறதுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலாம். எனக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு பிடிக்கும். ஐ லைக் ஸோ மெனி திங்ஸ். நான் பல விஷயங்களை ரொம்ப லைக் பண்ணி பண்ணுவேன். நான் புக் படிப்பேன், லைப்ரரி போவேன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். ஐ லைக் ஸோ மெனி திங்ஸ். நான் பல விஷயங்களை விரும்புகிறேன். ஐ லைக் யூ ஸோ மச் பேபி. ஐ லைக் யூ ஸோ மச் பேபி. எனக்கு உன்னை மிகவும் பிடிக்கும். குழந்தை, அதாவது என்னென்னா, இப்போ ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா ஐ லைக் யூ குழந்தை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. பேபி உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் யூ ஸோ மச் பேபி. எனக்கு உன்னை மிகவும் பிடிச்சிருக்கு பேபின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஐ லைக் யூ ஸோ மச் பேபி. எனக்கு உன்னை மிகவும் பிடிக்கும் குழந்தை, அதாவது உன்னை எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கு குழந்தைன்னு கூட சொல்லலாம். ஐ லைக் யூ ஸோ மச் பேபி. எனக்கு உன்னை மிகவும் பிடிக்கும் குழந்தை. ஐ லைக் யூ இன் எவரி வே. நான் உன்னை எல்லா வகையிலும் விரும்புகிறேன். நீ எது பண்ணாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா வகையிலும் உன்னை நான் லைக் பண்ணுறேன். நீ மேக்கப் பண்ண லைக் பண்ணுறேன், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ண படிக்கிறேன், நீ ஒவ்வொரு ஆட்டிடியூடும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் யூ இன் எவரி வே. நான் உன்னை எல்லா வகையிலும் விரும்புகிறேன். நீ எது பண்ணாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னுடைய குக்கிங் ஸ்டைல்ஸ் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சிஸ்டரோ பிரதரோ சொல்லுவோம். நீங்கள் பண்ணுறது எல்லாமே நல்லாயிருக்கு. உங்கள் கம்யூனிகேஷன் கிளாரிட்டி நல்லாயிருக்கு. உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லாயிருக்கு. நீங்கள் குக்கிங் பண்ணுற விதம் நல்லாயிருக்கு. உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் நல்லாயிருக்கு. நீங்கள் எது பண்ணாலும் எல்லாம் டோட்டலி நல்லா இருக்குன்னு ஒருத்தவங்க நம்ம சொல்கிறச்சு நம்ம எப்படி சொல்லலாம், ஐ லைக் யூ இன் எவ்ரி வே. ஐ லைக் யூ இன் எவ்ரி வே. நான் உன்னை எல்லா வகையிலும் விரும்புகிறேன். ஐ லைக் யூ இன் எவ்ரி வே. ஐ லைக் யூ ஸோ மச் யூ. எனக்கு உன்னை மிகவும் பிடிக்கும். ஐ லைக் ஸோ மெனி திங்ஸ். நான் பல விஷயங்களை விரும்புகிறேன். நான் பல விஷயங்களை விரும்புகிறேன். ஐ லைக் யூ ஸோ மச் பேபி. எனக்கு உன்னை மிகவும் பிடிச்சிருக்கு குழந்தை. ஐ லைக் யூ இன் எவ்ரி வே. நான் உன்னை எல்லா வகையிலும் விரும்புகிறேன். நான் உன்னை எல்லா வகையிலும் விரும்புகிறேன். ஐ லைக் யூ ஸோ மச் யூ. ஐ லைக் ஸோ மெனி திங்ஸ். ஐ லைக் யூ ஸோ மச் பேபி. சில பேர் என்ன சொல்லுவாங்க, என்ன கடற்கரைக்கு செல்வது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எவ்ரிடே நான் பீச்சுக்கு போனால் கூட ரொம்ப சந்தோஷப்படுவேன். எனக்கு எவ்ரிடே கடற்கரைக்கு போனால் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா. சில பேர்த்துக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கும். ஐ லைக் கோயிங் டு த பீச். நான் கடற்கரைக்கு செல்வது விரும்புகிறேன். அதாவது நான் கடற்கரைக்கு போவதை நான் லைக் பண்ணுறேன். எனக்கு அங்கே போகிறது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஐ லைக் கோயிங் டு தி பீச். நான் கடற்கரைக்கு செல்வதை விரும்புகிறேன். ஐ லைக் கோயிங் டு தி ஜிம். சில பேருக்கு எவ்ரிடே ஜிம் போகிறது ஒரு ஆட்டிடியூடாகவே ஒரு ஆக்டிவிட்டிஸாகவே வச்சுருப்பாங்க இல்லைங்களா. டெய்லியும் ஜிம்முக்கு போவாங்க. ஐ லைக் கோயிங் டு தி ஜிம். நான் ஜிம்மிற்கு செல்ல விரும்புகிறேன். நான் ஜிம்மிற்கு செல்ல விரும்புகிறேன். ஐ லைக் கோயிங் டு த ஜிம். ஐ லைக் கோயிங் டு த சினிமா. எனக்கு சினிமா செல்வது பிடிக்கும். ஐ லைக் கோயிங் டு தி சினிமா. எனக்கு சினிமா செல்வது பிடிக்கும். எனக்கு ஃபிலிம் பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப லைக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஐ லைக் கோயிங் டு தி சினிமா. எனக்கு சினிமா செல்வது பிடிக்கும். ஐ லைக் கோயிங் டு த பீச். ஐ லைக் கோயிங் டு தி பீச். நான் கடற்கரைக்கு செல்வதை விரும்புகிறேன். ஐ லைக் கோயிங் டு த ஜிம்.
நான் ஜிம்மிற்கு செல்ல விரும்புகிறேன். ஐ லைக் கோயிங் டு த சினிமா. எனக்கு சினிமா செல்வது பிடிக்கும். எனக்கு சினிமா செல்வது பிடிக்கும். ஐ லைக் கோயிங் டு த சினிமா. ஐ லைக் கோயிங் டு த பீச். நான் கடற்கரைக்கு செல்வதை விரும்புகிறேன். ஐ லைக் கோயிங் டு த ஜிம். நான் ஜிம்மிற்கு செல்ல விரும்புகிறேன். ஐ லைக் கோயிங் டு த சினிமா. எனக்கு சினிமா செல்வது பிடிக்கும். ஐ லைக் ஷாப்பிங். பொருள் வாங்க பிடிக்கும். எனக்கு நிறைய திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் ஷாப்பிங். எனக்கு ஷாப்பிங் நான் எவ்ரி சண்டே நான் போவேன். ஸோ வீக்லி நான் ஒன்ஸ் ஷாப்பிங் பண்ண போவேன்னு சொல்லிட்டு சண்டே ஆச்சுன்னா எல்லோரும் ஷாப்பிங் பண்ண போவாங்க. அப்போ நம்ம சொல்லலாம் ஐ லைக் ஷாப்பிங். பொருள் வாங்க பிடிக்கும். ஐ லைக் ஷாப்பிங். பொருள் வாங்க பிடிக்கும். ஐ லைக் சம்மர். எனக்கு கோடைக்காலம்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் கோடைக்காலத்தில் அவுட் ஆஃப் ஏரியா போவேன். ஸோ நான் வெளியில் நாங்கள்லாம் போயிட்டு ஜாலியாக இருப்போம். நாங்கள் ஊட்டி கொடைக்கானல் போவோம்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லலாம். ஐ லைக் சம்மர். எனக்கு கோடைக்காலம் பிடிக்கும். ஐ லைக் சம்மர். எனக்கு கோடைக்காலம் பிடிக்கும். ஐ லைக் சம்ஒன் லைக் யூ. உங்களை போன்ற ஒருவரை நான் விரும்புகிறேன். உங்களை போல் ஒருத்தங்க எனக்கு கிடைச்ச ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி, அதாவது நீங்கள் எனக்கு எப்படி ஃப்ரெண்டாக இருக்கீங்களோ அதேமாரி உங்களை போல் எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு பெஸ்ட்டாக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஐ லைக் சம்ஒன் லைக் யூ. உங்களை போன்ற ஒருவரை நான் விரும்புகிறேன். அதாவது உங்களை போல் எனக்கு இன்னொருத்தங்க இருந்தால் பெட்டராக நான் ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஐ லைக் சம்ஒன் லைக் யூ. உங்களை போன்ற ஒருவரை நான் விரும்புகிறேன். ஐ லைக் ஷாப்பிங். பொருள் வாங்க பிடிக்கும். ஐ லைக் ஷாப்பிங். பொருள் வாங்க பிடிக்கும். ஐ லைக் சம்மர். எனக்கு சம்மர் பிடிக்கும். ஐ லைக் சம்மர். எனக்கு கோடைக்காலம் பிடிக்கும். ஐ லைக் சம்ஒன் லைக் யூ. ஐ லைக் சம்ஒன் லைக் யூ. உங்களை போன்ற ஒருவரை நான் விரும்புகிறேன். அதாவது உங்களை போன்ற ஒருவரை நான் விரும்புகிறேன். ஐ லைக் சம்ஒன் லைக் யூ. ஐ லைக் ஷாப்பிங். ஐ லைக் சம்மர். ஐ லைக் சம்ஒன் லைக் யூ. ஐ லைக் கெட் ஆஃப் early. நான் சீக்கிரம் எழுந்திருக்க விரும்புகிறேன். நான் நான் 5 o'clock எழுந்திருப்பா. ஐ கெட் ஆஃப் அட் 5 o'clock. நான் எப்போதுமே தினமும் நான் எவ்ரிடே பார்த்திங்கன்னா நான் 5 மணிக்கெலாம் எழுந்துடுவேன். 4 o'clock 5 o'clock நான் எழுந்துடுவேன்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா. அது ரொம்ப நல்லது. ஐ ஐ லைக் நான் சீக்கிரமாக எழுந்திருக்க லைக் பண்ணுறேன். ஐ லைக் கெட் ஆஃப் early. நான் சீக்கிரம் எழுந்திருக்க விரும்புகிறேன். அதாவது நான் சீக்கிரம் எழுந்திருக்கணும்னு நினைக்கிறேன். நான் சீக்கிரம் எழுந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஐ லைக் கெட் ஆஃப் early. நான் சீக்கிரம் எழுந்திருக்க விரும்புகிறேன். நான் என் நண்பர்களுடன் வெளியே செல்ல விரும்புகிறேன். நான் எங்கேயாவது வெளியில் என் ஃப்ரெண்டுங்களோட போகணுன்னு ஆசைப்பட்றேன்ப்பா. என் ஃப்ரெண்டுங்களோட போனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் ஸோ மச்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஐ லைக் டு கோ அவுட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் என் நண்பர்களுடன் வெளியே செல்ல விரும்புகிறேன். ஐ லைக் டு கோ அவுட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் என் நண்பர்களுடன் வெளியே செல்ல விரும்புகிறேன். ஐ லைக் டு கோ அவுட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் பள்ளிக்கு செல்ல விரும்புகிறேன். நான் காலேஜுக்கு செல்ல விரும்புகிறேன். நான் ஹாஸ்பிட்டல் செல்ல விரும்புகிறேன்னு சொல்லிட்டு இப்படி நம்ம சொல்லலாம். ஐ லைக் கோயிங் டு ஸ்கூல். நான் பள்ளிக்கு செல்ல விரும்புகிறேன். ஐ லைக் கோயிங் டு ஸ்கூல். நான் பள்ளிக்கு செல்ல விரும்புகிறேன். ஐ லைக் அனிமல்ஸ் எ லாட். எனக்கு விலங்குகள் மிகவும் பிடிக்கும். எனக்கு அனிமல்ஸ் பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் எ லாட்னு சொல்லலாம். ஐ லைக் அனிமல்ஸ் எ லாட். எனக்கு விலங்குகள் மிகவும் பிடிக்கும். ஐ லைக் கெட் ஆஃப் early. நான் சீக்கிரம் எழுந்திருக்க விரும்புகிறேன். ஐ லைக் டு கோ அவுட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் என் நண்பர்களுடன் வெளியே செல்ல விரும்புகிறேன். ஐ லைக் கோயிங் டு ஸ்கூல். நான் பள்ளிக்கு செல்ல விரும்புகிறேன். ஐ லைக் அனிமல்ஸ் எ லாட். எனக்கு விலங்குகள் மிகவும் பிடிக்கும். ஐ லைக் அனிமல்ஸ் எ லாட். ஐ லைக் கெட் ஆஃப் early. நான் சீக்கிரம் எழுந்திருக்க விரும்புகிறேன். ஐ லைக் டு கோ அவுட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் என் நண்பர்களுடன் வெளியே செல்ல விரும்புகிறேன். ஐ லைக் கோயிங் டு ஸ்கூல். நான் பள்ளிக்கு செல்ல விரும்புகிறேன். ஐ லைக் அனிமல்ஸ் எ லாட். எனக்கு விலங்குகள் மிகவும் பிடிக்கும். ஐ லைக் கெட் ஆஃப் early. நான் சீக்கிரம் எழுந்திருக்க விரும்புகிறேன். ஐ லைக் டு கோ அவுட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் என் நண்பர்களுடன் வெளியே செல்ல விரும்புகிறேன். ஐ லைக் கோயிங் டு ஸ்கூல். நான் பள்ளிக்கு செல்ல விரும்புகிறேன். எனக்கு மீனாவை பிடிக்கும். பார்த்திங்கன்னா எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அவள் ரொம்ப குட் கேரக்டரு. அவளுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஐ லைக் ஸோ மச்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஐ லைக் டு மீனா. எனக்கு மீனாவை பிடிக்கும்.
எனக்கு மீனாவே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள நம்ம சொல்லலாம். ஐ லைக் டு மீனா, எனக்கு மீனாவே பிடிக்கும். ஐ லைக் ஸ்போர்ட்ஸ், எனக்கு விளையாட்டு பிடிக்கும். எனக்கு விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்குங்க. நான் ஸ்போர்ட்ஸை ரொம்ப லைக் பண்ணி விளையாடுவேன். இனி எவரிடே விட்டால் கூட நான் விளையாடிக்கிட்டே இருப்பேன் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஐ லைக் ஸ்போர்ட்ஸ், எனக்கு விளையாட்டு பிடிக்கும். ஐ லைக் டு ப்ளே வீடியோ கேம்ஸ், நான் மொபைல் என்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு நான் எப்போ பாரு வீடியோ கேம் தாங்க விளையாடிட்டு இருப்பேன். எனக்கு வீடியோ கேம் விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு சில பேர் வீடியோ கேம்லேயே தான் விளையாடிட்டு இருப்பாங்க. இப்போ இருக்கிற சில்ட்ரன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வீடியோ கேம் இப்படி கேம்ஸ் நிறையா விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. ஐ லைக் டு ப்ளே வீடியோ கேம்ஸ், நான் வீடியோ கேம்களை விளையாட விரும்புகிறேன். ஐ லைக் டு ப்ளே வீடியோ கேம்ஸ், நான் வீடியோ கேம்களை விளையாட விரும்புகிறேன். ஐ லைக் டு ப்ளே வீடியோ கேம்ஸ், நான் வீடியோ கேம்களை விளையாட விரும்புகிறேன். ஐ லைக் லிசனிங் டு மியூசிக், எனக்கு இசை கேட்பது பிடிக்கும். எனக்கு இசைனா ரொம்ப பிடிக்கும். நான் எனி டைம் சாங்ஸு கேட்டுட்ருப்பேன், மியூசிக் கேட்டுட்ருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். நான் எப்போதுமே சாங்ஸை ஐ லைக் லிசனிங் டு சாங்ஸ், ஐ லைக் லிசனிங் டு மியூசிக், எனக்கு இசை கேட்பது பிடிக்கும். ஐ லைக் லிசனிங் டு மியூசிக், எனக்கு இசை கேட்பது பிடிக்கும். ஐ லைக் டு ஸ்லீப் எ லாட், எனக்கு தூங்குவது மிகவும் பிடிக்கும். என்னை எனி டைம் தூங்கிட்டே இருக்க சொன்னால் நான் தூங்குவேங்க. எனக்கு தூங்குறதுனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. எனக்கு தூங்குறதுனா ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் டு ஸ்லீப் எ லாட், எனக்கு தூங்குவது மிகவும் பிடிக்கும். எனக்கு தூங்குவது மிகவும் பிடிக்கும். ஐ லைக் டு ஸ்லீப் எ லாட். ஐ லைக் டு மீனா, ஐ லைக் டு மீனா, எனக்கு மீனாவே பிடிக்கும். எனக்கு மீனாவே பிடிக்கும். ஐ லைக் ஸ்போர்ட்ஸ், ஐ லைக் ஸ்போர்ட்ஸ், எனக்கு விளையாட்டு பிடிக்கும். எனக்கு விளையாட்டு பிடிக்கும். ஐ லைக் டு ப்ளே வீடியோ கேம்ஸ், நான் வீடியோ கேம்களை விளையாடுவதை விரும்புகிறேன். நான் வீடியோ கேம்களை விளையாட விரும்புகிறேன். ஐ லைக் டு ப்ளே வீடியோ கேம்ஸ். ஐ லைக் லிசனிங் டு மியூசிக், எனக்கு இசை கேட்பது பிடிக்கும். ஐ லைக் லிசனிங் டு மியூசிக், எனக்கு இசை கேட்பது பிடிக்கும். ஐ லைக் டு ஸ்லீப் எ லாட், எனக்கு தூங்குவது மிகவும் பிடிக்கும். எனக்கு தூங்குவது மிகவும் பிடிக்கும். ஐ லைக் டு ஸ்லீப் எ லாட். ஐ லைக் டு மீனா, ஐ லைக் ஸ்போர்ட்ஸ், ஐ லைக் டு ப்ளே வீடியோ கேம்ஸ், ஐ லைக் லிசனிங் டு மியூசிக், ஐ லைக் டு ஸ்லீப் எ லாட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடித்திருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.